1 இன்ச்சுக்கு மேலே தான் நூல் கட் பண்ணணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஓப்பன் மடக்கி தைக்கும்போது சைடில் மடக்கி தைக்கும்போது 0.3 அளவுக்கு மடக்கிக்கணும். அப்போ தான் நம்ம தையலுக்கு விட்டுருந்தா 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஓப்பனுக்கு விட்டுருந்தோம், அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் தைக்கணும். ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பிக்கணும். பொதுவாகவே நம்ம மடக்கி தைக்கும்போது ஒரு பகுதி ஃபஸ்ட்டு தைக்கிற பகுதி நல்லா வரும், ரெண்டாவது தைக்கிற பகுதி கொஞ்சம் திருகலாக இருக்கும். அது திருகல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம மடக்கும் போதே இப்படி மடக்கி 0.3 அளவில் மடக்கி இந்த துணியை மேல் நோக்கி, இந்த மடிப்பை மேல் நோக்கி நகர்த்திக்கணும். அப்போ இந்த சைடு மடக்கிறது ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மேல் நோக்கி நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிராஸாக தைக்கணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் மடக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி வந்ததோ அதே மாதிரி பேக் சைடும் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஓரம் தைக்கும்போது அடியில் உள்ள துணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே உள்ள துணி இழுக்காமல் மடக்கும். அந்த மெத்தடையும் ரெண்டாவது மடிக்கும்போது நீங்கள் இந்த சைடு மடிக்கிறதுக்கு இல்லாமல் இந்த சைடு மடிக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு மடிப்புமே நல்லா வந்திருக்கும். இதில் இனிமேல் நம்ம வெளிப்பகுதியில் எடுத்து வெளி ஓரமாகவும் ஒரு மடிப்பின் ஓரமாகவும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த சைடு மடக்கி தைச்சிக்கலாம். 0.3 அளவில் மடக்கிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக கீழ்ப்பகுதியில் இழுத்துக்கலாம். இதில் கரெக்டாக வைக்கணும்ல, கொஞ்சம் கீழே இழுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் அளவு தான். அந்த ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு மடக்கி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஓப்பனோட தொடக்கம் வரும்போது இப்படி மடக்கி வச்சுட்டு ஓப்பன்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் தைக்கிறோம். ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த பகுதியில் மடிப்பு அழகாக வரணும் அப்படின்னா இந்த சைடு 0.3 அளவில் மடக்கிக்கிறோம். இந்த மடிப்பை லைட்டாக மேல் நோக்கி தூக்கி விடுறோம். தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸாக தைக்கிறோம். இந்த ஓரம் வந்ததுக்கப்புறமா இந்த சைடு நம்ம மடக்கி தைக்கிறோம். மடக்கி தைக்க ஈஸியாக இருக்கும். மடக்கி தைக்கும்போது நம்ம சாரி ஓரம் தைக்கும்போது தைச்ச அந்த மெத்தடை இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கமாக வெளி ஓரமாக ஒரு தையல் போடுறோம்.
நிப்பாட்டிக்கலாம். கார்னரில் அப்படியே துணியை திருப்பி இதுக்கு அடிப்பகுதியில் நம்ம வளைவாக கட் பண்ணியிருந்தோம் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு மடிப்பாக தான் மடக்கி தைக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். இதுவே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் 2 மடிப்பு ஒரே தடவை மடிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு மடக்கி மடிப்பின் ஓரத்தில், அதாவது வெளி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு மடிப்பு மடித்து துணியோட உள் ஓரத்தில் தைக்கணும். நம்ம ஆல்ரெடி தைச்சிருந்த தையல் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி தைச்ச தையல் உள்பக்கமாக தான் இருக்கும். அதனால நம்ம துணி ஓரமாக தைச்சிக்கணும். வெளிப்பக்கமாக வச்சு வெளி ஓரமாக ஒரு தையல் போடலாம். நம்ம ஓப்பனில் வெளி ஓரமாக தைச்சிருந்தோம். அதனால நமக்கு இதுலேயும் தைச்சா நல்லாயிருக்கும். ஓரமாக வெளி ஓரமாக தைக்கிறோம். துணியில் வெளிப்பக்கமாக இருக்கு. வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓப்பன் சைடில் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து வெளி ஓரமாக தைக்கிறோம். மடிப்பை வந்து என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படியே வச்சு நமக்கு பெருசாக ஆச்சுன்னா இப்படி பண்ணணும், சின்னதாச்சுன்னா இப்படி பண்ணிக்கணும். இன்னொரு மடிப்பு மடிக்கும்போது துணியோட உள் ஓரத்தில் தைக்கணும். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கணும். வெளிப்பக்கமாக எடுத்து வெளி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா துணி அயன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பகுதியிலே ஓப்பன் டு ஓப்பன் வரைக்கும் நம்ம மடக்கி விட்டுக்கிறோம். ஷோல்டர்ல இருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பகுதியிலையும் கழுத்து பகுதியிலிருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதான் சென்டர் பகுதி. சென்டரில் ஒரு மார்க்கிங் இருக்குது. இந்த சென்டரில் இருந்து 4 இன்ச்சு இந்த பக்கமும் 4 இன்ச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சென்டரில் இருந்து 4 இன்ச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பகுதியில் அகலமும் மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும்போது நம்ம கைக்குள்ளி டாட்டர்லாம் தைப்போம்ல, அது மாதிரி தைச்சிக்கணும். இந்த மார்க்கிங்லேருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் எடுத்து விட்டுட்டு தையல் ஓரமாக ஆரம்பிக்கிறோம்.
துணியோட ஓரத்துலேருந்து, அதாவது துணியோட எண்டும் நம்ம தைக்கக்கூடிய நூலோட எண்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த டாட்டோட சென்டர் வரும்போது 1/4 இன்ச்சு அல்லது 0.3 இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி இந்த மார்க்கிங்கில் வரும்போது துணியோட நூலோட எண்டும் நம்ம தைக்கக்கூடிய தையலோட நூலோட எண்டும் கரெக்டாக இருக்கணும். ஒடுக்கி முடிக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் இந்த மார்க்கிங்லேருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓரமாக ஆரம்பிக்கணும். சென்டர் வரும்போது 1/4 இன்ச்சு அல்லது 0.3 இருக்கணும். வரும்போது ஒடுக்கி முடிக்கணும். 1 இன்ச்சு தள்ளி நூல் கட் பண்ணிக்கணும்.